எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றுவோங்க. அப்படி விளக்கேற்றும் போது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன தவறாக நம்ம செய்கிறோன்னு தெரியுமாங்க? எப்படி சரியான முறையில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்று முறையை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம வேல் இருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமுமே உங்களுடைய பூஜை அறையில் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றுவது ஒரு இயல்பான விஷயம்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வந்தாலுமே அந்த தீபத்தை நாம் முறையாக ஏற்றுறோமா, இறைவனை நாம் சரியாக வழிபடுறோமான சந்தேகம் பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கதாங்க செய்யுது. எப்படி நாம் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றும் போதும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறு தாங்க என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவதற்கான சரியான முறையை தெரிஞ்சு கொண்டு தான் விளக்கு ஏற்றணும்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியினுடைய அம்சத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான பூஜை பொருளாக இருக்குதுங்க. நீங்கள் முறையாக காமாட்சியம்மன் விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லலாங்க. நம்மளுடைய வேதங்களில் பார்த்தீங்கன்னா புராணங்களையுமே விளக்கு ஏற்றுவதற்கான பலன்களையும் அதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்முடைய முன்னோர்களும் வழி வழியாக நமக்கு சொல்லிதான் விஷயங்கள் பின்பற்றி இன்றளவுலையும் பார்த்தீங்கன்னா பலரும் குடும்பங்களில் விளக்கேற்றி பூஜை செய்து வரீங்க. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்து வரீங்கல்ல. முதல்ல நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் மட்டும்தான் ஏற்றணுங்க. இதில் கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்ல பலன்களை அளிக்குங்க. எந்தவித காரணத்திற்காகவும் நீங்கள் மேற்கு மற்றும் தெற்கு திசைகளில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றாதீங்க. இவ்வாறு செய்தீங்கன்னா கர்ம காரியங்கள் பொழுது மட்டுமே நீங்கள் செய்யணும். வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுநெய் சேர்ந்து தீபத்தை ஏற்றலாங்க. இவை இரண்டு எண்ணெயுமே தனித்தனியாக வைத்து தான் தீபம் ஏற்றணும். ஒன்றாக கலந்து தீபத்தை ஏற்றாதீங்க. விளக்கில் போடக்கூடிய திரி பார்த்திங்கன்னா பருத்தி திரியினாலான பஞ்சு திரியாக இருக்கணுங்க. இல்லைன்னா தாமரை தண்டு திரியாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தாமரை தண்டு திரியில் விளக்கு ஏற்றுவது பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி தருங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்தவித எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றணும்னு கூட சந்தேகம் இருக்குதில்ல. நம்ம வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டுமே ஏற்றி வைத்து பூஜை செய்தாலே போதுங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2க்கு மேற்பட்ட தீபங்களை ஏற்றி வைப்பீங்க. அவ்வாறு நீங்கள் செய்யும்போது ஒற்றைப்படையில் இருக்கணுங்க. அதே போல் நீங்கள் விளக்கில் ஒரு திரி 2 திரின்னு எத்தனை எண்ணிக்கையில் போட வேணும்னு சந்தேகம் கூட இருக்குதில்ல. விளக்கு அணைதி விடாமல் நின்று எறிவதற்கு பார்த்தீங்கன்னா ஏற்றவாறு எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானோ நீங்கள் திரிகளை போட்டு வழிபடலாங்க. இதற்கு விதிமுறைகள் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சிலர் கூட்டு எண்ணெய் சேர்ந்து விளக்கு ஏற்றுவீங்க. கூட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா கோவிலில் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் வழிபடும் போது சுவாமிகளுக்கு சாந்தமான தெய்வங்கள் இருக்குது. கோவிலில் உக்கிரமான தெய்வங்கள், சாந்தமான தெய்வங்கள் என அனைத்து கடவுள்களும் சேர்ந்து இருக்குதுங்க. கூட்டு எண்ணெய் கோவிலில் மட்டும்தான் பயன்படுத்தணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய்னு நல்லெண்ணெய் இல்லைன்னா பசு நெய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் குத்து விளக்கு, காமாட்சி விளக்குன்னு அகல் விளக்குன்னு எந்த விளக்கு ஏற்றினாலும் அதை நம்ம முறைப்படி ஏற்றினால்தாங்க தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். விளக்கேற்றும் போது சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய சில தவறுகள் தாங்க நம்ம வீட்டில் பிரச்சனைக்கும் செலவுகளுக்கு காரணமாகிடுமா. முறையை சரியாக செய்து விளக்கேற்றினாலே போதுங்க, எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. மன மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக இருக்க தான் நம்ம விளக்கேற்றி வழிபடுறோம். தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா இறைவன் குடியிருப்பதாக சொல்வோம்ல. நல்ல எண்ணெய்களை ஊற்றி நாம் தீபம் ஏற்றணுங்க. தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்யும் போது தாங்க இறைவனோட மனமகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார். பூஜை அறை நீங்கள் எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறையாவது சுத்தமான துணி கொண்டு துடைத்துக்கோங்க.
பூஜை அறையில் ஒட்டடைன்னு தூசி இருக்க விடாதீங்க. அதே போல் நீங்கள் பூஜை பொருட்களையும் தூய்மையாக வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறையாவது பூஜை விளக்குகளையும் பூஜை பொருட்களையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்தை புதிதாக வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடணும். பூஜை விளக்கு சுத்தம் செய்யப்படாமல் தொடர்ந்து ஏற்றி வந்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைன்னு தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படுத்திடுங்க. விளக்கில் பார்த்தீங்கன்னா பாசி பிடிக்க விடாதீங்க. சிலர் எண்ணெய் பச்சை பசல்னு கூட பாசி பிடிக்கும் வரை வைத்து ஏற்றுவீங்களே, இது தவறான செயலுங்க. எண்ணெய் எப்போதும் பார்த்தீங்கன்னா அது நிறத்தில் இருந்து மாறக்கூடாதுங்க. நிறம் மாறினா புதிதாக எண்ணெய் ஊற்றி வழிபடுங்க. விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் கொசு பூச்சிகள் எறும்பு போன்றவை மடிந்து இறந்து போய் இருந்தால் கூட அதே போல் இருக்கக்கூடிய பொழுது எண்ணெய் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வழிபடாதீங்க. இது அவசகுணத்தை ஏற்படுத்திடுங்க. பூச்சி விழுந்து இறந்த எண்ணெயை வேறு இலக்களை ஊற்றி வைத்து விட்டு புது எண்ணெய் ஊற்றி தாங்க விளக்கு ஏற்றி வழிபடணும். உடைந்து போன விளக்குகளை ஒருபோதும் பயன்படுத்திடாதீங்க. சிதலமடைந்த விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் தாங்க ஏற்படும். இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் குறை வைத்திடாதீங்க. பொதுவாக நீங்கள் கோவிலில் தான் விளக்கேற்றும் போது அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லுவான். தனியாக தீக்குச்சி கொண்டு தான் விளக்கினை ஒளியிட வேண்டுமா. அதே போல் எந்த திசையில் விளக்கேற்றி வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. வடக்கு கிழக்கு திசையில் விளக்கேற்றி சிறந்த திசைகளாக அமையுங்க. கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் மன நிம்மதியும் அதிகரிக்க செய்யுங்க. வடக்கு திசை பார்த்தீங்கன்னா மன அமைதியை தருங்க, பண வருமானத்தை கொடுக்குங்க. மேற்கு திசை தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை அதிகரித்திடும். மேற்கு திசையில் விளக்கேற்றி வழிபடாதீங்க. தெற்கு திசையில் பொதுவாகவே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் யம தீபம் ஏற்றும் போது முன்னோர்களை நினைத்து நீங்கள் தெற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபடலாம். இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகிடுங்க. நாள்தோறும் நீங்கள் மாலை நேரங்களில் வீட்டு வாசலை விளக்கேற்றி வழிபடலாங்க. வீட்டில் விளக்கேற்ற நினைப்பவங்க காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், அதுவே மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மணி முதல் 7 மணி வரையும் விளக்கேற்றுடுங்க. நல்ல பலன்கள் இதனால் உங்களுக்கு உண்டாகுங்க. விளக்கேற்றி சில நிமிடங்களே அணைத்திடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரமாவது வீட்டு பூஜை அறையில் விளக்கினுடைய ஒளி இருக்கணும். வீட்டு வாசலில் வெறும் தரையில் விளக்கு ஏற்றாதீங்க. வேண்டியது நிறைவேற அரிசி உப்பு போன்ற பொருட்கள் மீது அகல் வைத்து விளக்கேற்றி வழிபடலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிட்சம் நிலைத்திருக்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய விஷயந்தாங்க பூஜை அறையில் தெய்வ வழிபாடு. விளக்கேற்றி வைத்தாலே கஷ்டம் வீட்டை விட்டு விலகிடுன்னு சொல்லலாம். கஷ்டங்கள் விலகி வைக்கவே வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபடுறோங்க. வீடு எப்போதும் பார்த்தீங்கன்னா வாசனையாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. சுபிட்சம் தானாகவே நம்முடைய வீட்டில் குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, விளக்கேற்றி வைத்த பின்பு தான் வீட்டில் இருக்கக்கூடிய சில பெண்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து நாம் பார்க்குறோம். காலையில் தீபம் ஏற்ற முடியாத பெண்கள் கூட மாலை நேரத்தில் 6 மணி அளவில் கூட கட்டாயம் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலாம். தீபம் ஏற்றி வைத்த உடனே பூஜை அறையில் அமர்ந்து இறைவனை மனதார வழிபடுவது கிடையாதுங்க. இறை மந்திரங்களை உச்சரிப்பது கூட கிடையாது. தீபத்தை ஏற்றி வைத்த கையோடு வீட்டிற்கு வெளியே சென்று விடுவீங்க. இப்படி செய்யக்கூடாதுங்க. வீட்டு வாசலில் அமர்ந்து அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களோடு கூடி தேவையற்ற விஷயங்களை பேசாதீங்க. மிக மிக இது ஒரு கெடுதலை ஏற்படுத்திடுங்க. விளக்கு ஏற்றிட்டு வீட்டு வாசல் படியில் அமர்ந்து தேவையற்ற விஷயங்களை வீட்டு பெண்கள் பேசவே கூடாதுங்க. தீபம் ஏற்றி வைத்துட்டு நம் வீட்டுக்குள் வெளியே செல்லும் போது நம்மோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம் வீட்டு மகாலட்சுமியுமே சுபிட்சமும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறுவதாக சொல்லப்படுது. ஒரு வீட்டினுடைய லட்சுமி சொர்பமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்க. தீபம் ஏற்றி வைத்துட்டு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பது ரொம்பவே நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா 6 மணி அளவில் தீபம் ஏற்றி வைத்திங்கன்னா 6:30 மணி வரைக்குமே வீட்டுக்குள்ளே இருங்க. இறை வழிபாட்டை மனதார செய்து முடித்துட்டு தாங்க வெளியே செல்வதில் தவறு ஒன்று இல்லைங்க. அப்படியே நீங்கள் வெளியே சென்றாலுமே அடுத்தவர்களுடைய கஷ்டன்னு அக்கம் பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டன்னு மற்றவர்களை புறம் பேசுவதுன்னு உங்களுடைய கஷ்டங்களை அடுத்தவர்களிடம் கூறி புலம்போது போன்ற விஷயங்களை வீட்டு பெண்கள் ஈடுபடாதீங்க. அவர்களுடைய வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் வீட்டு பூஜை அறையில் நாம் காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி ஏற்றி வழிபடுவது, எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது
என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.